IPL 2026 T20 கிரிக்கெட் தொடரின் 22வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை 32 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய சென்னை அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 192 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் சென்னை அணி சார்பாக அதிகபட்சமாக சஞ்சு சம்சாம் 48 ஓட்டங்களை பெற்றார். பந்து வீச்சில் கொல்கத்தா அணி சார்பில் கார்த்திக் தியாகி 2 விக்கெட்டுகளையும், வைபவ் அரோரா, அன்குல் ராய் மற்றும் சுனில் நரேன் தலா 1 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். இந்த நிலையில் 193 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய கொல்கத்தா அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 160 ஓட்டங்களை மட்டுமே பெற்றது. துடுப்பாட்டத்தில் கொல்கத்தா அணி சார்பில் அதிகபட்சமாக இராமன் தீப் சிங் 32 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் சென்னை அணி சார்பாக நூர் அகமது 3 விக்கெட்டுகளையும், அன்சுல் காம்போஜ் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். அடுத்தடுத்து 2 போட்டிகளில் சென்னை அணி வெற்றி பெற்றதை அடுத்து புள்ளிப்பட்டியலில் தற்போது 8வது இடத்தில் உள்ளது. மறுபக்கம் 4-3 போட்டிகளில் தோல்வியுற்ற மும்பை அணி 9வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இன்று நடைபெறவிருக்கும் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் லக்னோ சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்றன. இதேவேளை IPL போட்டிகளில் ராஜஸ்தான் ராயல் அணி 8 புள்ளிகளை பெற்று 1வது இடத்திலும், பஞ்சாப் கிங்ஸ் அணி 7 புள்ளிகளை பெற்று 2வது இடத்திலும், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 6 புள்ளிகளை பெற்று 3வது இடத்திலும், சன்ரைஸ் ஹைதராபாத் அணி 4 புள்ளிகளை பெற்று 4வது இடத்திலும், டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 4 புள்ளிகளை பெற்று 5வது இடத்திலும், குஜராத் டைட்டன்ஸ் அணி 4 புள்ளிகளை பெற்று 6வது இடத்திலும், லக்னோ சூப்பர் கிங்ஸ் அணி 4 புள்ளிகளை பெற்று 7வது இடத்திலும், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 4 புள்ளிகளை பெற்று 8வது இடத்திலும், மும்பை இந்தியன்ஸ் அணி 2 புள்ளிகளை பெற்று 9வது இடத்திலும், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 1 புள்ளியை பெற்று 10வது இடத்திலும் உள்ளது. இதேவேளை IPL 2026 தொடரில் விளையாடி வரும் சன்ரைஸ் ஹைதராபாத் அணியின் காயம் காரணமாக விலகிய பிரைண்டன் கார்ஸுக்கு பதிலாக இலங்கை அணியின் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் டில்ஷான் மதுசங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். சன்ரைஸ் அணியின் முக்கிய வேகப்பந்து வீச்சாளராக எதிர்பார்க்கப்பட்ட பிரைண்டன் கார்ஸ் எதிர்பாராத காயம் காரணமாக இந்த தொடரிலிருந்து முழுமையாக விலகியுள்ளார். அவருக்கு பதிலாக இலங்கை அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் டில்ஷான் மதுசங்கவை சன்ரைசர்ஸ் நிர்வாகம் அணியில் சேர்த்துள்ளனர். இதனை தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைத்தள பக்கங்களில் வெல்கம் டில்ஷான் என தெரிவித்துள்ள அந்த அணி உறுதிப்படுத்தியுள்ளது. மதுசங்கவின் வருகை சன்ரைசர்ஸ் அணியின் பந்துவீச்சு வரிசைக்கு, குறிப்பாக ஆரம்ப ஓவர்களில் மேலதிக பலத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் இலங்கை வீரரான ஏசான் மலிங்கவும் விளையாடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.